என் தங்கமே, நீண்ட நேரமாகவே உன்னோடு பேச இந்த கருப்பன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டான் இந்த கருப்பன். இப்பொழுதும் என்னை நீ தள்ளிவிட்டு சென்றாயானால் இனி ஒரு காலமும் உன்னை தேடி நான் வரமாட்டேன் என்பதனையும் இந்த நேரம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எதையும் சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவதில்லை அல்லவா? இன்று நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அதனை முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் என்னுடைய ஆசை. என் குழந்தையே, அவமானம், தன்மானம் இவை இரண்டும் உன் வாழ்க்கையில் அதிக பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவமானம் தன்மானத்தை இழந்ததனால் வந்ததாக இருந்தால் நிச்சயமாக இனி ஒருபோதும் இதற்கு நீ அனுமதி கொடுத்து விடக்கூடாது. எந்த இடத்திலும் தன்மானத்தை இழந்து ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, என்ன நடந்தது என்றாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நாம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை நீ தாங்கு. எவ்வளவு பெரிய வழியாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தாலும் அந்த வழியை சகித்து கொள்ள நீ தயாராகிவிடு. மதிப்பளிக்காத உறவுகளின் பக்கம், அலட்சியமாக பார்க்கும் உறவுகளின் பக்கம் கண் உயர்த்தியும் பார்த்து விடாதே. நீ ஒருவருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. பிடிக்கவில்லை என்றாலும் எந்த நஷ்டமும் கிடையாது. எப்பொழுதும் சுயமரியாதையை கொன்று வாழ வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் உனக்கு கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அவரவர் வேலையை அவர்கள் செய்து கொண்டு போகட்டும். இங்கு நீ உன் மனதை இவர்களுக்காக ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, கடவுளிடம் ஏமாற்றப்பட்டவனும் வேண்டுகின்றான், ஏமாற்றியவனும் வேண்டுகின்றான். ஆனால் அதை எழுதியதே அவன்தான் என்று தெரியாமல் தான், அவன் கணக்கு என்றும் பிழைத்ததில்லை என்பதனையும் தெரியாமல் தான் அதன் தீர்ப்பு மட்டும் சிறிது தாமதமாகலாம். ஆனால் என்றும் அது தவறியதில்லை என்பதனை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் செய்கின்ற காரியங்கள் தான் இவையெல்லாம். அழுத கண்ணீருக்கும் ஒரு கணக்கு உண்டு, அளவைத்த சிரிப்புக்கும் ஒரு கணக்கு உண்டு. மௌனமாக காத்திருக்கும் நியாயம் மட்டும் ஒரு நாள் பெருமுழக்கமாக திரும்பி வரும். அந்த நாளுக்காகத்தான் உண்மையாகவே சில மனிதர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அமைதியாக இருந்தவுடன் அவர்களை நாம் எதுவும் செய்ய இயலாதவர்கள் என்று தவறாக நினைத்து விடுகின்றோம். ஆனால் உண்மை அது அல்ல. அவர்களினுடைய அமைதிதான் பல விஷயங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அமைதியாக இருந்து அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அவர்கள் சாதிக்க நினைக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு புரியும் என்றால் எந்த இடத்தில் அமைதி காத்து நிற்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து நீ சரியாக எதையும் செய்ய துணிவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய மனதில் பல நல்ல மாற்றங்கள் இனி வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. நல்லது எது, கெட்டது எது என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை எப்பொழுதும் மறக்காதே. உன் அப்பன் நான் இருக்கிறேன். உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க இந்த கருப்பன் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்கத்தான் வேண்டும் என்பதில் நாம் எப்பொழுதும் சரியான புரிதலோடு இருந்து கொண்டிருந்தோமானால் எந்த விஷயத்தையும் உன்னால் சரியாக நடத்த முடியும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் கண்கலங்கி நிற்கக்கூடாது. உனக்கான தேவையான ஒன்றை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணையிருந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும்
எப்பொழுதும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டும் வழி நடத்துவதன் இந்த விஷயங்களின் மூலமாக எல்லாமுமே உனக்கு சரியாக நடத்தப்படுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிவர உணர்த்திட வேண்டும் அல்லவா? உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் எதையுமே எண்ணி என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகளும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்குமிடம் எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எந்த நிலையிலும் பேரானந்தத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் முன்னின்று ஒரு நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் இனி சரியாகவே நடந்து கொண்டிருப்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். கருப்பன் துணை இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, தொலைந்த சாவிக்கும் அடி இல்லை, அதை தொலைத்தவருக்கும் அடி கிடைப்பதில்லை. ஆனால் தன் கடமையை சரியாக செய்த பூட்டுக்கு அடி கிடைக்கும். கருப்பன் என்ன சொல்கிறான் என்று உனக்கு புரிகிறதா? ஒரு பூட்டை திறக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அந்த சாவியை தொலைத்துவிட்டு எப்படி திறக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது தொலைந்து போன அந்த சாவியை தேடி அவர்கள் அடிக்கப் போவது கிடையாது. அதை தொலைத்தவரையும் அடிப்பது இல்லை. ஆனால் தன் கடமையை சரியாக செய்து அந்த இடத்தை பத்திரமாக பாதுகாத்த அந்த பூட்டிற்கு அடி கிடைக்கும். அது உடைந்தும் போகும். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் நல்லதை செய்தவர்கள், நல்லதை சொன்னவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் செய்த கடமை, அவர்கள் நிலைத்து நின்ற விஷயங்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே அவர்களினுடைய நல்ல பெயரை காத்து அவர்களுக்கு எப்பொழுதும் நல்லதொரு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை கொடுப்பதை உணர முடியும். வாழ்க்கையில் குறை எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னை குறை சொல்லும் வாயை செங்கல் வைத்து அடைத்து நின்றாலும் கூட அந்த இடத்தில் நிச்சயமாக அது செங்கல் சரியில்லை என்று குறையை சொல்லும். இதுதானே இன்றைய மனிதர்களினுடைய இயல்பாக மாறிவிட்டது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை என்னிடம் கேட்காதே. நிச்சயமாக அதை என்னால் உனக்கு தர முடியாது. பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள். அதை நான் உனக்கு எப்பொழுதும் கொடுத்து நானே உன் சக்தியாக நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் புரியும் என்றால் உன் வாழ்க்கையும் உனக்கு தெய்வத்தின் அருளால் நடப்பதை நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரியப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லவர்களைப் போல நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார் என்பதனை முதலில் புரிந்து கொள். நடிப்பதை தெய்வம் புரிந்து கொள்ளும். எது உண்மை எது பொய் என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கருப்பன் நான் அத்தனையையும் நிச்சயமாக தெரிந்து கொள்வேன். எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் கிடையாது. எப்பொழுதுமே உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்கு இதையெல்லாமும் சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும். அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாது என்பதுதானே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை யாரும் இங்கு தூக்கி சுமக்க வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களிடத்தில் அன்பு செய்ய கற்றுக்கொள். அது போதும். அது ஒன்றே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் நான் உனக்காக துணை இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் நேரமும் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும். நீ எந்த முடிவை நிச்சயமாக எடுக்கிறாயோ, எடுத்த முடிவை விட தெய்வம் எடுத்த முடிவை நீ ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஒருவர் உன் வாழ்க்கையில் வருகிறார் என்றால் அது நீ எடுத்த முடிவு. அதே ஒருவர்
நம் வாழ்க்கையில் இருந்து விட்டு விலகுகிறார்கள் என்றால் அது தெய்வம் எடுத்த முடிவு என்பதுதான் உண்மை. சென்றவர்கள் உனக்கு தேவையில்லை என்றதனால்தான் தெய்வம் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விலகச் செய்திருக்கிறார்கள். இறைவன் எடுத்த முடிவை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா? இந்த விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நிலைகளை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் அத்தனையிலும் உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ எந்த நாளும் உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரமும் உனக்கு சரியான பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமுமே நினைத்த மாத்திரத்தில் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். நடக்காது முடியாது என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயங்கள் கூட உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வரும். எந்த அளவிற்கு தெய்வம் உன் மீது அன்பு வைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்ல விஷயங்களை தெளிவாக எடுத்துச் சொல்ல நான் வருவதை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? நம்முடைய கவனங்களை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. நம்மை சுற்றி நடப்பது எல்லாவற்றிலும் நாம் எப்பொழுதும் முழு மனநிலையோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி நமக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத நன்மைகள் நமக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காகவே என்றும் நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ மீண்டு வந்து விடுவாய். தெய்வம் சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்காக நான் எல்லாவற்றையும் சரியாக வழி நடத்தி கொடுப்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றியும் உறுதியாக வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருப்பது உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுத்து உன்னை வாழச் சொல்வதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கலங்கி நின்று இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைக்காமல், தயங்கி நின்று எதையும் விட்டுவிடாமல், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனமாக உணர்ந்து கொண்டு இனி நல்லபடியாக வாழ தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறக்காது. உன் அப்பன் கருப்பன் உனக்காகவே எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு நல்லது நடக்கிறதோ, எந்த இடத்தில் எல்லாம் உன்னுடைய நம்பிக்கை உனக்கு பிறக்கிறதோ, இவை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அடுத்தது என்ன நடக்கும் என்பதனையும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ உணரத்தான் போகிறாய். இனி உனக்கு நடக்கும் இந்த நேரங்கள் எந்த நாளும் உன்னை பேரானந்தம் கொண்டு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் உனக்கு இனி என்னவாக மாறினாலும் கருப்பன் உனக்காக துணை இருந்து அதை உனக்கு நல்லபடியாக மாற்றித்தரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ யாரிடமும் இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் சொன்னது கிடையாது. ஏனென்றால் அப்படி நீ கேட்டாலும் அது உனக்கு கிடைத்துவிடப் போவதும் கிடையாது. இருந்தும் யாராவது நாம் கேட்காமலேயே
நாம் அவர்களிடம் செல்லாமலேயே அவர்கள் நமக்கு ஒரு உதவியை செய்துவிட மாட்டார்களா, நாம் நினைத்ததை அவர்கள் வாங்கித்தர மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கம் எப்பொழுதுமே உன் கண்களில் கண்ணீராக இருந்து கொண்டிருப்பதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நாளும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எந்த இடத்திலும் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் நான் சொல்வது போல உனக்குள் ஏக்கத்தை கொடுக்காது. உனக்கே புரிய வரும் நாம் எதையும் இனிமேல் எதிர்பார்க்க கூடாது என்று. என் குழந்தையை, இனி என்னவாகும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எல்லா காலமும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அது உனக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இத்தனை காலம் என் பிள்ளை, நிச்சயமாக நீ யோசிக்கும் சில விஷயங்களை நினைத்து நீ கலங்கியது எல்லாமும் போதும். உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கு நான் ஏற்படுத்தி தரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா நிமிடங்களும் உனக்கான நிமிடங்கள் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது உனக்கு எந்த இடத்திலும் நல்லதொரு நிலையை தந்து கொண்டே இருக்கும். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒன்றை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். உறுதியான மன நிறைவை என் பிள்ளை நீ உணர்த்தி கொண்டால் அது போதும். கலக்கமே வேண்டாம். கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை மாறுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ உனக்கான சரியான விஷயங்களை தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் தரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாமும் நீ எந்த அளவிற்கு முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்கிறாயோ உனக்கு தகுந்தாற் போல உன்னை இந்த வாழ்க்கையும் நிச்சயமாக தெய்வத்தின் அன்பினால் மாற்றித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பது இல்லை. உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உனக்காகவே இந்த கருப்பன் உன் வீட்டில் அமர்ந்து உன்னிடம் பேசும் பொழுது அதை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சென்றுவிட முடியுமா? அதை என்னவென்று உணராமல் நீ செல்ல முடியுமா? இதையெல்லாமும் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ சரியான ஒன்றை தேடி இந்த வாழ்க்கையில் முறையான பல விஷயங்களை நம்பிக்கையோடு நீ எடுத்து கொண்டால் அது போதும். உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நாளும் நீ விரும்புகின்ற ஒன்றை தெளிவுபடுத்தி நான் தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கலங்காமல் நின்று எதையுமே நாம் பெறத்தான் வேண்டும். இனி இந்த கருப்பனின் ஆசிகளோடு உன் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை தொடரப்போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம்
உனக்கு அத்தனையிலும் நல்ல மாற்றங்கள் இனி பிறந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சம்தான். இனி எந்த நாளும் உனக்கு மகிழ்ச்சி என்றால் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பாக்கியம்தான் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு எல்லாவற்றையும் நான் எடுத்துச் சொல்வதை நீ கவனமாக தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கு, அது போதும். இனி நீ நினைத்ததை எல்லாமும் சரியாகவே நான் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த காலங்களை நீ ஒருபோதும் கைவிட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமும் நன்மைக்கு என் தங்கமே. இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.